எனக்கு இது செய்கிறதுக்கு பயமாக இருக்குது. எனக்கு இதை செய்கிறதுக்கு பயமாக இருக்குது. நான் செய்யலப்பா, எனக்கு இதை செய்ய பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am scared to do this. I am scared to do this. I am scared. Scare அப்படின்னா பயப்படுறது. ஸோ ஐ எம் ஸ்கேர்டு அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது. டு டூ திஸ், டு டூ செய்கிறதுக்கு, திஸ் இதை செய்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஐ எம் ஸ்கேர்ட் டு டூ திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவள் ரொம்ப மோசமான பொண்ணு, அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must be careful with her. You must be careful with her. You must be careful. Careful அப்படின்னா கவனமாக இருக்கிறது. ஸோ you must be careful. நீ கவனமாக இருக்கணும். With her அவகிட்ட நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். You must be careful with her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. நம்மளோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? All our problems are solved. All our problems are solved. Problems அப்படின்னா பிரச்சனை, solved அப்படின்னா சரியாயிடுச்சு, தீர்ந்துடுச்சு. ஸோ ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்ட் அப்படின்னா நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவங்கள ஒத்துக்க வச்சேன். அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க, என்ன சொன்னேன், நான் அவங்கள ஒத்துக்க வச்சேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I made them agree. I made them agree. I made them நான் தான் பண்ணினேன். அக்ரி அவங்கள ஒத்துக்க நான் தான் பண்ணினேன், அவங்கள நான் தான் ஒத்துக்க வச்சேன். I made them agree. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't need to do that. You don't need to do that. You don't need அவசியம் இல்லை, உனக்கு அவசியம் இல்லை. டு டூ தட் அதை பண்ணுறதுக்கு உனக்கு அவசியம் இல்லை, அதை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எப்போ வரணும், நான் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when should I come. should அப்படின்னா வேண்டும். ஸோ when அப்படின்னா எப்போ, I comeனா வரணும், நான் எப்போ வர வேண்டும். when should I come. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணினேன். உனக்காக தான் எல்லாமே பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did everything for you. நான் பண்ணினேன். எவ்ரிதிங் எல்லாமே, for you உனக்காக, நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணினேன். I did everything for you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு டிவி பார்க்கலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have time to watch TV. எனக்கு நேரம் இல்லை. டு வாட்ச் பார்க்குறதுக்கு, டிவி. ஸோ டிவிலாம் வந்தால் பார்க்குறதுனா தானே, இங்கே ஏன் வாட்ச் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ டிவி இதெல்லாம் சொல்லும்போது நம்ம வாட்ச் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ I don't have time to watch TV. இங்கே I don't have time to see TV அப்படின்னு சொல்லக்கூடாது. டிவிலாம் பார்க்குறது வாட்ச்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How many kids do you have? நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இருக்காங்க. How many kids எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு இருக்காங்க. How many kids do you have? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just give me a call before you come. எனக்கு ஒரு கால் பண்ணு. Before you come. நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுனான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He called me before he came. அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணனாம். ஸோ இது பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம், அதனால ரெண்டுமே பாஸ்ட் சென்டென்ஸ். ஓகேவா? He called me before he came. அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணனாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நீ தனியாகவே சமாளிச்சிடுவியா, நீ தனியாக சமாளிச்சிடுவியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ மேனேஜ் பை யோர் செல்ஃப், கேன் யூ மேனேஜ் பை யோர் செல்ஃப், கேன் யூ மேனேஜ் நீ சமாளிச்சிடுவியா, உன்னால் சமாளிக்க முடியுமா, பை யுவர் செல்ஃப் நீயே சமாளிச்சிடுவியா. ஓகேவா. ஸோ இதுவே நீ தனியாக சமாளிச்சிடுவியா, அதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா கேன் யூ மேனேஜ் அலோன், கேன் யூ மேனேஜ் அலோன், அலோன்னா தனியாக. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனா, நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணினேனா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஐ டூ சம்திங் டு ஹர்ட் யூ, டிட் ஐ டூ சம்திங் டு ஹர்ட் யூ, டிட் ஐ டூ சம்திங் நான் ஏதாச்சும் பண்ணினேனா, டு ஹர்ட் யூ உன்னை கஷ்டப்படுத்துறது மாதிரி நான் ஏதாவது பண்ணினேனா, டிட் ஐ டூ சம்திங் டு ஹர்ட் யூ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் உன் கூட தங்கலாமா, இன்றைக்கி நான் உன் கூடவே தங்கலாமா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ஸ்டே வித் யூ டுடே, கேன் ஐ ஸ்டே வித் யூ டுடே, கேன் ஐ ஸ்டே, ஸ்டே அப்படின்னா தங்குறது. ஸோ கேன் ஐ ஸ்டே நான் தங்கலாமா, பர்மிஷன் கேட்குறோம், அதனால கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேன் ஐ ஸ்டே வித் யூ உன் கூட டுடே, இன்றைக்கி நான் உன் கூட தங்கலாமா, கேன் ஐ ஸ்டே வித் யூ டுடே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இது பிடிக்கலையா, உனக்கு இது பிடிக்கலையா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ லைக் இட், டோன்ட் யூ லைக் இட் உனக்கு இது பிடிக்கலையா. ஸோ இதுவே உனக்கு இது பிடிச்சிருக்கா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு அது பிடிக்கலை, அவனுக்கு அது பிடிக்கலை, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹீ டசன்ட் லைக் தட், ஹீ டசன்ட் லைக் தட் அவனுக்கு அது பிடிக்கலை, ஹீ டசன்ட் லைக் தட். இதுவே அவனுக்கு அது பிடிக்கலையா, அவனுக்கு அது பிடிக்கலையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டசன்ட் ஹீ லைக் தட், டசன்ட் ஹீ லைக் தட் அவனுக்கு அது பிடிக்கலையா. ஸோ ஏன் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, ஏன் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வை டஸ் ஹீ லைக் தட், வை டஸ் ஹீ லைக் தட். இதுவே ஏன் அவனுக்கு அது பிடிக்கலை, அவனுக்கு ஏன் அது பிடிக்கலை, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வை டசன்ட் ஹீ லைக் தட், வை டசன்ட் ஹீ லைக் தட், வை டசன்ட் ஹீ லைக் அப்படின்னா அவனுக்கு ஏன் பிடிக்கலை, தட் அப்படின்னா அதை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் வேணும்னே தான் இதை பண்ணுனான், அவள் வேணும்னே தான் இதை பண்ணுனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ டிட் இட் இன்டென்ஷனலி, ஷீ டிட் இட் இன்டென்ஷனலி, இன்டென்ஷனலி அப்படின்னா வேணும்னே பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஷீ டிட் இட் அவள் பண்ணுனா, அவள் இதை பண்ணுனா இன்டென்ஷனலி வேணும்னே தான், அவள் வேணும்னே தான் இதை பண்ணுனா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உங்கள் வீட்டில் தங்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு உங்கள் வீட்டில் தங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் டு ஸ்டே இன் யுவர் ஹவுஸ், ஐ விஷ் டு ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். ஸோ தங்குறது அப்படின்னா ஸ்டேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐ விஷ் அப்படின்னா எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஆசைப்படுறேன். டு ஸ்டே தங்குறதுக்கு, இன் யோர் ஹவுஸ் உங்களோட வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஆசைப்படுறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்போ செய்யணும்னு தோணுதோ நீ செய், நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம், நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் டூ இட் வென் எவர் யூ வாண்ட், யூ கேன் டூ இட் வென் எவர் யூ வாண்ட், யூ கேன் டூ இட் நீ இதை பண்ணலாம், வென் எவர் யூ வாண்ட் நீ எப்போ ஆசைப்படுறியோ நீ இதை பண்ணலாம், நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம், யூ கேன் டூ இட் வென் எவர் யூ வாண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் வேலையாக இருக்காங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வேலையாக இருக்காங்க, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் இஸ் பிஸி, எவ்ரி ஒன் இஸ் பிஸி. ஸோ இதுவே எல்லாரும் வேலையாக இருக்காங்களா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் எவ்ரி ஒன் பிஸி, இஸ் எவ்ரி ஒன் பிஸி. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், பிஸி அப்படின்னா வேலையாக இருக்கிறத நம்ம பிஸின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எவ்வளோ நாளாக நீ இதை பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ நாளாக நீ இதை பண்ணிகிட்ருக்க, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long have you been doing this? How long have you been doing this? How long எவ்வளவு காலமாக, have you been doing இதை பண்ணிகிட்ருக்க, this இதை. ஓகேவா. ஸோ இதுவே நான் இதை 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன், நான் இதை 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா I have been doing this for 2 months, I have been doing this for 2 months 2 மாதங்களாக, for 2 months I have been doing this நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே நான்
நான் வந்து 2002லேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் சின்ஸ் 2002. இல்லைனா நான் போன வாரத்துலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் சின்ஸ் லாஸ்ட் வீக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் மறுபடி உனக்கு கால் பண்ணுறா. அவள் திரும்ப உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி கால்ஸ் யூ அகெயின் அண்ட் அகெயின். ஷி கால்ஸ் யூ அகெயின் அண்ட் அகெயின். ஷி கால்ஸ் யூ, அவள் உனக்கு கால் பண்ணுறா. அகெயின் அண்ட் அகெயின், திரும்ப. ஓகேவா? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனிதிங். லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனிதிங். லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்து. இஃப் யூ நீட் எனிதிங், உனக்கு ஏதாவது தேவை என்றால். நீட் அப்படின்னா தேவை, எனிதிங் அப்படின்னா ஏதாச்சும். இஃப் யூ நீட் எனிதிங், உனக்கு ஏதாவது தேவை என்றால். லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்து, என்கிட்ட சொல்லு. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணீரை சிறிது நேரம் கொதிக்க விடு. இப்போ நம்ம ஏதோ சமைச்சிட்ருக்கோன்னா தண்ணியை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடு, அதுக்கப்புறம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். லெட் த வாட்டர் பாயில் ஃபார் அ வைல். லெட் த வாட்டர் பாயில் ஃபார் அ வைல். லெட் த வாட்டர் பாயில் அப்படின்னா தண்ணியை கொதிக்க விடு, கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு லெட் த வாட்டர் பாயில் ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம். லெட் த வாட்டர் பாயில் ஃபார் அ வைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நேற்று ஜாலியாக இருந்தேன். நேற்று நான் ஜாலியாக இருந்தேன், ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நேற்று ஜாலியாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹேட் ஸோ மச் ஃபன் எஸ்டர்டே. ஐ ஹேட் ஸோ மச் ஃபன் எஸ்டர்டே. ஐ ஹேட் ஃபன் அப்படின்னா வந்து ஜாலியாக இருந்தேன், என்ஜாய் பண்ண. அது மாதிரி ஸோ மச் ஃபன்னா நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. ஐ ஹேட் ஸோ மச் ஃபன் எஸ்டர்டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த குழம்பில் இன்னும் கொஞ்சம் உப்பு போடு. இதில் உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் உப்பு போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஆட் லிட்டில் மோர் சால்ட் இன் திஸ் கிரேவி. ஆட் லிட்டில் மோர் சால்ட் இன் திஸ் கிரேவி. ஆட் லிட்டில் மோர் சால்ட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போடு. இன் திஸ் கிரேவி அப்படின்னா இந்த குழம்புக்கு கிரேவின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ ஆட் லிட்டில் மோர் சால்ட் இன் திஸ் கிரேவி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் நேற்று இதை தான் பார்த்தோமா. நேற்று நம்ம பார்த்தோம்ல, அது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. இஸ் திஸ் த சேம் வாட் வி சா எஸ்டர்டே. இஸ் திஸ் த சேம் வாட் வி சா எஸ்டர்டே. இஸ் திஸ் த சேம் அப்படின்னா அதுதானா, நம்ம நேற்று பார்த்தோம்ல அதுதானா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ அதுதானா அப்படிங்கிறதுக்கு இஸ் திஸ் த சேம். என்னது, நம்ம நேற்று பார்த்தோம்ல வாட் வி சா, நம்ம என்ன நேற்று பார்த்தோமோ அது இதுதானா, நேற்றுங்கிறதுக்கு எஸ்டர்டே. இஸ் திஸ் த சேம் வாட் வி சா எஸ்டர்டே. சா அப்படின்னா சியோட பாஸ்ட் டென்ஸ் சானா பார்க்குறது. ஓகேவா? ஸோ இஸ் திஸ் த சேம் வாட் வி சா எஸ்டர்டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னை பார்க்க விரும்புகிறான். அவன் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹீ வாண்ட்ஸ் டு see you. ஹீ வாண்ட்ஸ் டு see you. ஹீ வாண்ட்ஸ் அப்படின்னா அவன் விரும்புகிறான், அவன் ஆசைப்படுறான். எதுக்கு? டு see you. சீனா பார்க்குறது. ஸோ see you, ஒன்றை பார்க்கறதுக்கு அவன் ஆசைப்படுறான், விரும்புகிறான். ஹீ வாண்ட்ஸ் டு see you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று மறைத்து வைத்த என்னுடைய ஷூ எங்கே. இப்போ 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க, அப்போ ஏதோ ஷூவெல்லாம் மறைச்சி வச்சு விளையாடுறாங்க. நேற்று மறைச்சி வச்சுல அந்த ஷூ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வேர் இஸ் மை ஷூ விச் யூ ஹிட் எஸ்டர்டே. வேர் இஸ் மை ஷூ அப்படின்னா என்னோட ஷூ எங்கே, எந்த ஷூ. விச் யூ ஹிட். ஹிட்னா ஹைடுனா மறைக்கிறது. ஸோ ஹைடோட பாஸ்டன்ஸ் நேற்று தானே மறைச்சான், அதனால ஹிட். ஓகேவா? ஸோ ஹைடோட பாஸ்டன்ஸ் ஹிட். விச் யூ ஹிட் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. ஓகேவா? ஸோ வேர் இஸ் மை ஷூ விச் யூ ஹிட் எஸ்டர்டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய அம்மா சந்தோஷமாக இருப்பார்கள். உன்னோட நீ பண்ணுறதை பார்த்துட்டு உங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Your mom will be very happy. Your mom will be very happy. Your mom அப்படின்னா உன்னோட அம்மா. அம்மாவை மாம் சொல்லலாம், இல்லைன்னா மதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி மாம். யுவர் மாம் வில் பி அப்படின்னா இருப்பாங்க இனிமே. ஓகே? ஸோ யுவர் மாம் வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக, அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இப்போது உன்னுடைய சாப்பாடை சாப்பிடலாம்.
இப்போ நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். மீல் அப்படின்னா சாப்பாடு, ஓகேவா? ஸோ யூ கேன் ஹாவ் அப்படின்னா நீங்கள் சாப்பிடலாம். யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். நவ்னா இப்போ. ஸோ யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். இப்போ நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஸோ ஐ காண்ட் அக்செப்ட். காண்ட்னா முடியாது. ஸோ ஐ காண்ட் அக்செப்ட் அப்படின்னா என்னால் ஏற்றுக்க முடியாது. திஸ்னா இதை. ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னும் உனக்கு நேரம் இருக்கிறது. இப்போ நம்ம ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இப்போயும் டைம் இருக்குது, நீ போய் அதை மாற்று அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போயும் நேரம் இருக்குது, இப்போயும் டைம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ ஸ்டில் ஹாவ் டைம். யூ ஸ்டில் ஹாவ் டைம். யூ ஸ்டில் அப்படின்னா உனக்கு இன்னமும். ஹாவ் டைம் அப்படின்னா நேரம் இருக்குது. யூ ஸ்டில் ஹாவ் டைம். உனக்கு இன்னும் நேரம் இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஆசைப்பட்ட எதுவும் நடக்கவில்லை. நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். திங்ஸ் ஐ விஷ் ஃபார் டிண்ட் ஹேப்பன். திங்ஸ் ஐ விஷ் ஃபார் டிண்ட் ஹேப்பன். விஷ் அப்படின்னா ஆசைப்படுறது. ஸோ திங்ஸ் ஐ விஷ் ஃபார், நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டனோ டிண்ட் ஹேப்பன் அப்படின்னா நடக்கலை. இதுவே நான் ஆசைப்பட்ட எல்லாம் நடந்தது அப்படின்னா திங்ஸ் ஐ விஷ் ஃபார் ஹேப்பன்டு, ஓகேவா? ஹேப்பன்டு அப்படின்னா நடந்தது. திங்ஸ் ஐ விஷ் ஃபார் டிண்ட் ஹேப்பன் அப்படின்னா நடக்கலை, ஓகேவா? ஸோ திங்ஸ் ஐ விஷ் ஃபார் டிண்ட் ஹேப்பன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ஆசைப்பட்ட எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டாலும் எதுவுமே அவளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. She didn't get anything she asked for. She didn't get anything she asked for. She didn't get anything அப்படின்னா அவளுக்கு எதுவுமே கிடைக்கல, அவள் எதுவுமே வாங்கலை, அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இது she asked for, அவள் எதெல்லாம் கேட்டாலோ, அவள் ஆசைப்பட்டாலோ, அவள் ஆசைப்பட்ட எதுவுமே அவளுக்கு கிடைக்கல. She didn't get anything she asked for. இதுவே அவள் ஆசைப்பட்ட எல்லாமே அவளுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லணும்னா she got everything she asked for. She got everything she asked for. She got everything அப்படின்னா அவளுக்கு எல்லாமே கிடைச்சது. என்னது she asked for, அவள் எதெல்லாம் கேட்டாலோ அது எல்லாமே அவளுக்கு கிடைச்சது, ஓகேவா? அவன் உன்னை பார்க்க விரும்பவில்லை. அவன் உன்னை பார்க்க விரும்பலை, அவன் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான், அவன் உன்னை பார்க்க விரும்பலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. உன்னுடைய பெரியப்பா பையன் நேற்று வீட்டிற்கு வந்தான். உன்னோட பெரியப்பா பையன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Your cousin came home yesterday. Your cousin அப்படின்னா உன்னோட பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், யாராக இருந்தாலும் கசின் தான் சொல்லணும், ஓகேவா? ஸோ your cousin came home, வீட்டிற்கு வந்தான். கம் ஓட past tense came, வந்தான், நேற்று வந்தானால came. நேற்று அப்படிங்கிறதுக்கு yesterday. Your cousin came home yesterday, ஓகேவா? நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்ப்பா, சாரிப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ. ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ. மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா தப்பாக நினச்சிட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா தப்பாக நினைக்கிறது. மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா முன்னாடி நினச்சது, ஓகேவா? ஸோ அதனால் மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ அப்படின்னா உன்னை, நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ, ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். He didn't tell me anything. He didn't tell me anything. He didn't tell அப்படின்னா அவன் என்கிட்ட சொல்லலை. ஹீனா அவன், didn't tell அப்படின்னா சொல்லவில்லை. மீ அப்படின்னா என்னிடம், anything அப்படின்னா எதுவும். அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. He didn't tell me anything. அவன் என்னிடம் சொல்லவில்லை, அவன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He didn't tell me. He didn't tell me. He didn't tell அப்படின்னா அவன் சொல்லலை, ஓகேவா? மீ அப்படின்னா என்னிடம். He didn't tell. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னிடம் எல்லாவற்றையும் சொன்னாய். நீ என்கிட்ட எல்லாமே சொன்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க.
யூ டோல்ட் மீ எவ்ரிதிங். யூ டோல்ட் மீ எவ்ரிதிங். யூ டோல்ட் மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொன்ன. எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, நீ என்கிட்ட எல்லாமே சொன்ன. யூ டோல்ட் மீ எவ்ரிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை. நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ டிட் டெல் மீ earlier. யூ டிட் டெல் மீ earlier. யூ டிட் டெல் மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லலை. earlier அப்படின்னா முன்னாடியே. யூ டிட் டெல் மீ earlier. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Why didn't you tell me earlier? Why didn't you tell me earlier? Why didn't you tell me அப்படின்னா நீ ஏன் என்கிட்ட சொல்லலை. earlier அப்படின்னா முன்னாடியே. Why didn't you tell me earlier? நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னிடம் ஏதாவது சொன்னானா. அவன் உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Did he tell you anything? Did he tell you anything? Did he tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொன்னானா. Did he tell you anything அப்படின்னா அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னிடம் ஏதோ சொல்ல ஆசைப்படுகிறான். அவன் உன்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறான். அவன் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He wants to tell you something. He wants to tell you something. He wants to tell you அப்படின்னா உன்கிட்ட சொல்கிறதுக்கு விரும்புகிறான், ஆசைப்படுறான், நினைக்கிறான். சம்திங் அப்படின்னா ஏதோ, அவன் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். He wants to tell you something. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா. நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Do you want to tell me anything? Do you want to tell me anything? Do you want to tell me அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா. anything அப்படின்னா ஏதாவது. Do you want to tell me anything? நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னிடம் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He doesn't want to tell you anything. He doesn't want to tell you anything. He doesn't want to tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்ல விரும்பலை. He doesn't want to tell you anything அப்படின்னா அவன் உன்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னிடம் முன்கூட்டியே சொல்லி இருக்க வேண்டும். நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You should have told me earlier. You should have told me earlier. You should have told me அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். You should have told me earlier அப்படின்னா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். You should have told me earlier. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னிடம் சொல்லி நல்ல காரியம் செய்தாய். நல்ல வேலை நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You did good by telling me. You did good by telling me. You did good அப்படின்னா நீ நல்ல காரியம் செஞ்ச, நீ நல்லது செஞ்ச. என்னது? by telling me, என்னிடம் சொல்லி. You did good by telling me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னிடம் ஏதாவது சொன்னானா. அவன் என்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Did he tell me anything? Did he tell me anything? Did he tell me அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்னானா. Did he tell me anything? அவன் என்கிட்ட ஏதாவது சொன்னானா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே. என்னை தப்பாக நினச்சிக்காத, என்னை தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Don't misunderstand me. Don't misunderstand me. Don't misunderstand அப்படின்னா தப்பாக நினச்சிக்காத. me அப்படின்னா என்னை. Don't misunderstand me, என்னை தப்பாக நினைக்காத. ஓகேவா? நீ என்னிடம் என்ன சொன்னாய். நீ என்கிட்ட என்ன சொன்ன, நான் சரியாக கேட்கல, நீ என்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஒரு லைக்மே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்கள மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ்ல காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி லேர்னிங்.